கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே இந்த யூபிஎஸை வந்து சும்மாவே வச்சுருந்தான். ஸோ ஏன் இதை சும்மா வச்சுக்கிறேன்னு கேட்டதுக்கு இது ரொம்ப நாளாக ஒர்க் ஆகலடான்னு வந்து சொல்லியிருந்தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டு நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த யூபிஎஸ்ஸை எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ஆன் பண்ணி பார்க்க சொல்ல எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ எந்த வித லைட்ஸும் எரியல, எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து யூபிஎஸை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பவரும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணி பார்த்துலாம் அப்பயும் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து பார்த்தா தான் தெரியுது இதில் பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளம் போல். இதில் நெகட்டிவ் டெர்மினல் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு. அதை டேரெக்டாக பேட்ரி கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க சால்ட்ரிங்கை யூஸ் பண்ணி. எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பேட்ரி டெர்மினல் என்ன காரணத்துக்காக எரிஞ்சுது, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வந்து எனக்கு சரியாக தெரியல. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணி இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மல்டிமீட்டர் வச்சு வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிமீட்டரில் இந்த பேட்டரி செக் பண்ணதுக்கு வந்து டிசி வோல்டேஜ் 20 வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு வந்து சொல்லிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நான் செக் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா 5.53 கிட்ட வந்து டிசி வோல்டேஜ் வந்து காமிச்சிது. ஸோ இதில் வந்து லோ வோல்டேஜாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான 12 வோல்ட் பேட்டரியில் வந்து மினிமம் வந்து 12 வோல்ட்டுக்கு மேலே சம்திங் 12.30 கிட்ட வரணும். ஸோ அதனால் இது பேட்ரி வந்து சுத்தமாக கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு சார்ஜரும் போட்டு பார்த்தேன். இதில் இது எந்த வித சார்ஜிங்கும் ஆகலை. ஸோ இது லோ வோல்டேஜ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜரே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது பற்றி நான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இதே 12 வோல்ட் இன்னொரு பேட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு வந்து இல்லாமல் போயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ நான் அதை வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் காமிச்சு அதே மாதிரி ஒரு பின்னு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதோட எக்ஸாக்ட் நேம் என்னென்னு வந்து தெரியல. ஸோ யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னை வாங்கிட்டு வந்துட்டு ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஒயரை வந்து ஸ்லீவை எடுத்து விட்டுட்டு நான் அதே மாதிரி வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாக்ஸின் பேட்டரியை வந்து ஜஸ்ட் மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். 17.54 டிசி வோல்டேஜ் கிட்ட வந்து காமிக்குது. ஐ திங்க் என் மல்டிமீட்டரே ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து தப்பாக ரீடிங் வந்து காமிக்குது. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நான் ஆல்ரெடி ஷாப்லேருந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்ல 12 வோல்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ்லாம் எடுத்து விட்டுட்டு நான் இப்போ வந்து ஹீட்டிங் ஜிங்க் வந்து போட்டு நான் வந்து அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொரடா வச்சு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து லாக் ஆகிடுது. ஸோ லாக் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ளோயர் வந்து இருக்குது. ஸோ அந்த ஹீட் ஜிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஹீட் சிங்கை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணி உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூவையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூபிஎஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக யூபிஎஸை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜில் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு யூபிஎஸை வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அகைன் ஏசி வோல்டேஜ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக யூபிஎஸ்சில் இருந்தே பவர் வந்து வருது. ஸோ இந்த யூபிஎஸை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இதில் ஜஸ்ட்டு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் பேட்ரி மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி எல்லா போர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ப்ராப்ளமாக இருக்குன்னா மோஸ்ட்லி 99% வந்து பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.